ஐயோ! பிஎஸ்சி நர்சிங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. 3 மினிட்டு சந்தோஷம் கொண்டு வச்ச யார் இது கால் பண்ணுறது? ஹலோ, யார் நீங்க? நான் தான் நீ பேசுகிறேன். என்ன நான் நீ நான்னு? ஃப்யூச்சர் நர்ஸாக பேசுகிறேன். ஃப்யூச்சர் நர்ஸா? அப்போ நான் நர்ஸ் ஆயிட்டேனா? ஆமாம், ஷாக் ஆகாத. நானும் உன்ன மாதிரி 2026ல் சோஃபா மேலே படுத்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு ஊரும் பிளட்டு சாங்கெல்லாம் நானும் பாடிட்டு தான் இருந்தேன். அப்போ நான் ஜெர்மனி போயிட்டேனா? அதான்டா, நான் ஜெர்மனி வந்துட்டேன். நீ எதையாவது மாற்றி யோசிச்சு சொதப்பிடாத. அதுக்காக தான் சேவ் பண்ண டைமுக்கு நான் உனக்கு டைம் ட்ராவல் கால் பண்ணியிருக்கேன். சேவா? அப்போ என் டிசிஷன் என்ன டைட்டானிக் மூழ்கிற மாதிரி மூழ்கிடுமா? அதை விட டேஞ்சர் நீ எடுக்கிற டிசிஷன். நீ 2026ல் யாரோ பேச்சை கேட்டு உன்னோட கெரியர் டிசிஷன் எடுக்க போகிற. சரி, ஜெர்மனியில் நர்ஸாக இருக்கிறது எப்படி இருக்கு? நம்ம நர்சிங் டிகிரிக்கு நல்ல வேல்யூ இருக்கு. சேலரி, கெரியர் க்ரோத், ஒர்க் என்விரான்மெண்ட் இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியணும். அது தெரியாமல் நீ ஜெர்மனி வரவே முடியாது. அதுதான் ப்ராப்ளமே எனக்கு. அது என்னது கியூட்டன் டேகா? அதுவே என் வாயில் வர மாட்டேங்குது. எக்ஸாம் டைமில் வெறும் 3 ஹார்ஸில் ஒரு செமஸ்டரே படித்தவளுக்கு இது பெரிய விஷயமா? ஜெர்மன் வேர்ட்ஸ் பார்த்து நீ பயப்படுறியா? சரி, கலாய்க்காத. இது கலாய் இல்லை, உன்னோட சரித்திரம். அப்போ நீ ஜெர்மன் எங்கே கற்றுக்கிட்ட? அதுதான் மெயின் ரீசன் நான் டைம் மிஷின் எடுத்து உனக்கு கால் பண்ணுறதுக்கு. இனிஷியலி நானும் ஒரு யூடியூப் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான். ஒருத்தர் என்னன்னா B1 மட்டும் படித்தாலே போதும்னு சொன்னான். இன்னொருத்தர் என்னன்னா B2 படிக்கலன்னா பார்டர்லேயே உன்னோட பாஸ்போர்ட்டை பிடுங்கிட்டு திரும்ப அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டு நானும் செம்ம கன்ஃபியூஸ்டானேன். அப்போ என்ன பண்ண? ஆனால் இதுக்கெலாம் நான் பயப்படாமல் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேடினேன். அப்போ தான் நான் லான்ஸ்டியூட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். லாங்குவேஜ் கிளாஸ் தானே? முதல்ல நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அங்கே லாங்குவேஜ் மட்டும் சொல்லித்தரல. ஜெர்மன் லாங்குவேஜோட A1 to B2 ட்ரைனிங், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், நம்ம நர்ஸ் ஆகிறதுக்கான கெரியர் கைடன்ஸ் பாத்வே அண்ட் டாக்குமெண்டேஷன் சப்மிஷன், விசா கைடன்ஸ்னு எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அண்ட் இன்னொரு ஹாப்பி நியூஸ் சொல்லவா? கம்மிங் ஜூலை 15th அவங்க ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டைஃபண்ட் அப் டு 30K வரைக்கும் தராங்க. உடனே போய் ஜாயின் பண்ணிடு. அப்போது கூகுளை விட பெட்டரா? கூகுள் கிட்ட கேட்டால் 3 வெப்சைட் 3 கதை சொல்லும். தலையே சுற்றிடும். அதுவும் சரிதான். சரி, நீ தான் நான் ஃப்யூச்சரில். அப்போது நான் ஹாப்பியாக இருக்கேனா? வெரி ஹாப்பி. அம்மா அப்பா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. நீ ஜெர்மனி கெரியருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச அந்த டேட்டில் தான் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு நீ நம்ம லான்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணது. சரிடா ஃப்யூச்சர் மீ. அப்போ நீ ஃபோனை வை, நான் லான்ஸ்டியூட்டில் போய் இப்போயே ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2028ல் மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி வந்து உனக்கு மோட்டிவேஷ்னல் கிளாஸ்லாம் எடுக்க வச்சுடாரு. சரிடா, டீல். ஜெர்மனிக்கு போகலாமா சிஸ்டர்?